ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கேன். சரி, நாம ஸ்டோரிக்குள்ள போகலாம். அவள் நினைவில் பூத்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் டெய்லி கேட்டிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் டெய்லி ஸ்டோரி போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சூரியகலா புதுசாக ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க. அங்கே தான் அவங்களுக்கு ஜாப் வந்து ஓகே ஆயிருக்கும். அதனால அங்கே போயிருப்பாங்க. அங்கே எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சவங்களே தூரத்து சொந்தம் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க அங்கே அவங்களுக்கு இன்ட்ரோ ஆயிருப்பாங்க. அது அவங்க அம்மா இன்ட்ரோ பண்ணுவாங்க. ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும் நம்மளுடைய சூரியகலாவுக்கு. ஸோ இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சூரியகலாவுக்கு அவங்க அம்மா சேஃப். அட்லீஸ்ட் அம்மா எப்போவுமே வீட்டில் தனியாக இருக்காங்க. இப்போது நமக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது அம்மாவுக்கு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இனிமேல் நாம் எதையும் கவலைப்பட தேவையில்லை. அம்மா தனியாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி பயப்படவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஹோப் அவங்களுக்கு இருந்து கொஞ்சம் நார்மலாக ரிலாக்ஸ் ஆவாங்க நம்மளுடைய சூரியகலா. சரி, ஓகே. எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பானுவோட அவங்க அப்பா வந்துட்டு, "டேய், எவ்வளோ நேரம் இப்படி விளையாண்டுட்ருப்ப? நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்பா, அது எப்படிம்மா நான் மறப்பேன்? மறக்கலப்பா, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. போய் எல்லாத்தையும் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சூர்யா அவங்க அம்மா கேட்பாங்க, "எங்கே பேக் பண்ண சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது, "அவன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ அப்படியா? ஆமாம், இந்நாள் ஊருக்கு போயிருந்தோம். அவன் நாளிலேருந்து ஹாஸ்டலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ அவன் வந்து கிளம்பணும், அதான் பேக் பண்ண சொன்னேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததில்ல. நீ இங்கேயே இருப்பீங்கன்னு நான் உன்னை இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாளாக நானுமே இங்கே தனியாக தான் இருந்தேன். இப்போ நீயும் இருக்குங்கிற சந்தோஷத்தோட ரொம்பவே நிம்மதியாகவும் இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "சரிம்மா, நான் ரூமுக்கு போகிறேன். ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, வீட்டுக்கே வர, வீடு எப்படி இருக்குன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா உடனே, "ஆமாம்மா, எனக்கு கூட க்ளீனிங் ஒர்க் இருக்குது, வந்து ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே சூரிய வந்துட்டு, "நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படி கேட்பாங்க. "அந்தளவுக்கு அங்கே எந்த வேலையும் இல்லைம்மா, சும்மா ஒரு வாரம் வீடு பூட்டியே இருந்துச்சு இல்லையா, ஸோ கொஞ்சமாக வீடு கூட்டி மாப் போடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறோண்டா" அப்படிம்பாங்க. "ஓகே அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே இந்த வேர்டு கேட்டதும் பானுமதி டக்குன்னு திரும்பி சூர்யா பார்ப்பாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா போயிடுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, "அப்பா, இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது. நீ கூட எங்கே முகம் முகம் தெரியாத ஊருக்கு, சுற்றி பார்த்து யாரும் தெரியாத இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டியோ, இங்கே நான் எப்படி இருக்க போகிறேன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். இப்போது எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட சேர்த்து வச்சுட்டேன். ஸோ இங்கே நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன்டி" அப்படின்னு சொல்லுவாங்க. "இனிமேல் நீ பயப்பட வேணாம், நீ ஜாலியாக ஆஃபீஸ் போயிட்டு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சூர்யா சிரிப்பாங்க. "உனக்கு ஒருத்தவங்க கிடைச்சதும் என்னை கழட்டி விட்டல" அப்படிம்பாங்க. "சேச்சே, அப்படியெல்லாம் இல்லடி, பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு போர் அடிக்காது" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. "ஆக மொத்தம் நீ ஹாப்பி இல்லைம்மா, எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி சரி, வந்ததுமே அப்படியே உங்கள்கிட்ட போய் ஃப்ரெஷ்ஷாக போடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆவாங்க. அதாவது ஈவினிங் வந்ததும் குளிக்கிற ஹேபிட் இருக்கும். ஸோ குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து டீ சாப்பிட்டு அகைன் அவங்களும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. "அப்புறம் இன்றைக்கி எப்படி போச்சு ஆஃபீஸில்?" அப்படின்னு கேட்பாங்க. "ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைம்மா, எப்பயும் போல தான்." "இங்கேருந்து எவ்வளோ தூரம்டி, ரொம்ப தூரமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லைம்மா, ஓகே தான், அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுதுமா" அப்படின்னு சொல்லுவாங்க. "எல்லாம் ஓகே தானடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அம்மா, டோன்ட் வரி, எல்லாம் ஓகே, பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குமா" அப்படி சொல்லுவாங்க. "சந்தோஷம், நீ இதை சொல்கிறதே கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி" அப்படிம்பாங்க. "போதுமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் டின்னர் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வெஜ்ஜு குருமா பண்ணிவிட்டு ஸோ சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, "அப்புறம் என்னம்மா" அப்படி சொல்லுவாங்க. "என்ன, ஒன்றும் இல்லடி, ஏதோ களைப்பாக இருக்க மாதிரி இருக்குது, நான் போய் தூங்குறேன்" அப்படிம்பாங்க.
சாப்பிட்டு போய் தூங்கணும் அப்படி சொல்லுவாங்க. "என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் களைப்பா இருக்குன்னு சொல்ற? அப்படி ஏதோ உடம்புக்கு எதுவும் முடியலையாம்மா?" அப்படி கேட்பாங்க. "ஏய் இல்லடி, இன்னைக்கு அவங்க வந்தாங்களா, அவங்க கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் பாரு, அதனால களைப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிம்மா, நீ சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு உடனே தூங்காத, கொஞ்ச நேரம் நடந்துட்டு போய் தூங்குமா" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிடி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் அவங்க அம்மா அப்படியே டேப்லெட் போட்டு சும்மா ஒரு வாக் பண்ணிப்பாங்க. வாக் பண்ணிட்டு அவங்க அம்மா பார்த்தீங்க அப்படின்னா தூங்குறதுக்காக போயிடுவாங்க. அப்போது நம்ம சூரியகலா என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அந்த பாத்திரத்த எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு, நைட்டுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு, டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி சேனல் இருக்கும் இல்லையா? உங்கள்ல எத்தனை பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. உங்கள் வீட்டில் பசங்க இல்லை நீங்கள் முன்னாடி ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டிஸ்கவரி சேனல் அதில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காட்டில் இருக்கிற அந்த மிருகங்கள் அதுவே காமிப்பாங்க. நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்த்துட்டு அப்படியே அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு காலிங் பெல்லு சத்தம் கேட்கும். டைம் பார்ப்பாங்க, ஒரு 9:30 ஆகிடும். இந்த நேரத்துக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்மளுடைய பானுமதி வந்து நிற்பாங்க. நின்னதும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "உள்ள வரலாமா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆ உள்ள வா உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. வந்ததும் உட்காருவாங்க. "என்ன இந்த நேரத்துக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதுவா, நான் மார்னிங்க்கு ஆஃபீஸ் போவேன்ல, ஸோ அதனால் இப்போவே கட் பண்ணி வச்சுருவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓஹோ! ஐயோ! தூங்குற நேரத்தில வந்துட்டோனோ" அப்படி சொல்லுவாங்க. "ச்சே! எனக்குமே தூக்கம் வரல. அதான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே இத பார்த்துட்ருப்பேன்" அப்படின்னு சொன்னாங்க. "ஓ! அப்படியா? ம். ஆக்சுவலி நான் எதுக்கு இப்ப இங்க வந்தேன்னா" "ஏன் எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆக்சுவலி எனக்கு ஒரு சீரியல் பார்க்கணும்." "என்னது சீரியலா? நீயும் சீரியல் பார்ப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அப்படி இல்ல. அ ஒரே ஒரு சீரியல் பார்ப்பேன். அது கரெக்ட்டா 9:30க்கு போடுவாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. 9:30க்கு போடுவாங்களா? அப்படி என்ன சீரிஸ் அப்படி சீரியல் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "அதுவா, ஃபியர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு சீரியல்" அப்படி சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்லையே. எங்க அம்மா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பார்த்ததில்ல. இது அவங்கலாம் பார்க்க மாட்டாங்க. "இது பேய் மூவி, ஹாரர் சீரிஸு. பார்க்கவே பயங்கரமா இருக்கும். எனக்கு டெய்லியும் அத பார்த்துட்டு போய் தூங்குனா தான் தூக்கமே வரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஓஹோ! உனக்கு பயமா இருக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான்லாம் பயப்பட மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி. இல்ல நீங்க ஏதாவது இது இஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்கீங்களா? இல்ல. எனக்கு போர் அடிக்குதேன்னு சும்மா வச்சேன். இந்தா நீ எது பார்க்கணுமோ பாரு. ஆக்சுவலி எங்க வீட்ல சீரியல் பார்த்துட்ருக்காங்க. இதில என் தம்பி வேற. அவன் இதெல்லாம் பார்க்க மாட்டான். அதனால தான் இங்க வந்தேன். அதுவும் இல்லாம உங்க டிவி வேற கொஞ்சம் பெருசா இருக்கா? எல்இடி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதான் வந்தேன். அ உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸா? அப்படின்னு கேட்பாங்க. ஏன்டா அப்படியெல்லாம் கேட்குற? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேங்க் யூ. அப்போ நான் டெய்லியும் வரலாமா இத பார்க்கறதுக்கு? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீ டெய்லியும் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ச்சே! அப்படி எதுவும் இல்ல. நீ கன்டின்யூ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அத பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி அது 1 ஹவர் சீரியல். பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பிரேக் டைம் வரும் இல்லையா? அந்த விளம்பரம் ஆட் டைம். அப்போ அவங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதும், "ஹே! என்னாச்சு? ஏம்மா போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி அது வந்து" அப்படிம்பாங்க. "என்னாச்சு? வாஷ்ரூம் எதுவும் போகணுமா?" அப்படி கேட்பாங்க. இல்ல. அப்புறம் என்னாச்சு?" "அது இல்ல." "என்னம்மா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி ஈவினிங் நான் சாப்பிட்டேன். இப்போ பசிக்குதா? அதான். ஷோ! சரி உட்காரு. நானே உனக்கு ஏதாவது செஞ்சுட்டு வரேன் அப்படி சொல்லுவாங்க. "ஆ உங்களுக்கு எதுக்கு சிரமம்?" அப்படிம்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உட்காந்து நீ இந்த சீரியல் கன்டின்யூ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சின்னதா சிம்பிளா மேகி அந்த மாரி செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. "வாவ்! மேகியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்படியா? இல்ல சும்மா ஒரு பாக்கெட் உனக்காக செஞ்சேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "வாவ்! லவ்லி. எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரிம்மா சாப்பிடு" அப்படி சொல்லுவாங்க. அத ஸ்பூன் விட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா, அப்படியே நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு, எக்கெல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சிருப்பாங்க நம்மளும் சூரியகலா. வாவ்! இதில வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா? ம். எங்க அம்மா கூட எனக்கு இப்படி செஞ்சு குடுத்ததில்ல. தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேகிய நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு, அந்த சீரியல் பார்த்துட்ருப்பாங்க. அந்த சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்மளுடைய சூரியகலா பார்த்தீங்க அப்படின்னா,
அவங்க சீரியல் பார்த்துட்ருப்பாங்க. இவங்க அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. அது வேற விஷயம். இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, அவங்கள அப்படியே அந்த சீரியல் பார்க்கும்போது அதுவும் ஹாரர் பேய் சீரியல் இல்லையா? ஸோ அப்பப்போ அந்த பயம், அந்த படபடப்பு இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அவங்களோட ரியாக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய பானுமதியோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமா சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். அந்த அந்த சீனுக்கு ஏத்த மாரி அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்டின்னா மாறும். இவங்களும் அத பார்த்து அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுட்ருப்பாங்க. அது ரொம்ப க்யூட்டா இருக்கும் அவங்களுக்கு. அ புடிச்சவங்களோட ரியாக்ஷன் எப்பவுமே க்யூட்டா தானே இருக்கும். ஸோ நம்மளுடைய சூரியகலாவுக்கும் பானுமதியோட ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கும். அத பார்த்து இவங்க ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதில திடீர்னு ஒரு ஒரு சீன் வந்துரும். பயங்கரமான சீன் வந்ததும் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, நம்ப பானுமதி சூரியகலாவோட கைய புடிச்சிருவாங்க. டைட்டா. புடிச்சதும் சூரியகலாவுக்கு என்ன அ அது ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சுரும். வேகமா துடிக்க ஆரம்பிச்சுடும். அவங்களோட ஹார்ட் பீட் சவுண்ட் அவங்களுக்கே கேட்குற அளவுக்கு துடிக்க ஆரம்பிச்சுடும். அவங்களுடைய டச். ஃபர்ஸ்ட் டைம் டச் இல்லையா? ஸோ அவங்க வந்து ரொம்ப அந்த படபடப்பு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஹார்ட் பீட் எல்லாம் அவங்களுக்கே கேட்குற அளவுக்கு துடிக்கும். "ஏய் என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆ எனக்கு ஒண்ணும் இல்லையா?" "ஓ! ஒண்ணும் இல்லையா?" ஆக்சுவலி அவங்க கைய பிடிச்சதும் பானுமதியும் ஏதோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் அதுதான் அவங்க அப்படி கேட்பாங்க. "உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்லையே எனக்கு ஓகே தான்" அப்படி சொல்லுவாங்க. "சரி, சரி. ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கைய விட்டுட்டு சீரியல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சீன் கொஞ்ச நேரம் தானே இருக்கும். அந்த பயங்கரமான சீன். ஸோ அத பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சீரியல் முடிஞ்சிடும். "போ நான் கிளம்புறேன். அப்பா! இன்னைக்கு தான் போய் நல்லா தூங்க உங்க டிவில சூப்பரா நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு வியூ" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்மளோட சூர்யாவுக்கு நல்ல தூக்கம் வந்துரும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கும்போதே. இவங்க வந்ததும் என்ன பண்ண முடியும்? ஸோ 2 ஹேப்பினஸ் இருக்கு. ஒண்ணு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்னு அவங்க தூக்கம் போனது. ஒரு ஹேப்பினஸ், இன்னொன்னு சேட்னஸ். ஓகேவா? லைஃப்ல 2மே இருக்க தானே செய்யும். ஸோ அவங்க போம்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள ஹக் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தேங்க்ஸ் சொல்ற விதமா அவங்கள கட்டிப்பிடிச்சு, அ "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள ஹக் பண்ணதும் சூரியகலாவுக்கு ஒண்ணும் புரியாது. அப்படியே ஸ்டாச்சு மாரி நிப்பாங்க. சம்திங் அவங்களுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆயிட்டுருக்கும் உள்ளுக்குள்ள. நமக்கே தெரியாம எவ்வளவோ விஷயங்கள் நமக்குள்ள நடக்குது இல்லையா? அந்த மாரி தான் இதுவும். ஸோ அவங்களுக்குள்ள இது நடக்கும். அவங்க வந்து யோசிக்க முடிக்கிறதுக்குள்ள அவங்க ஒரு ஸ்டெப்பு போயிட்டு, சரி பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டு, வாசப்படி வரைக்கும் போயிட்டு, அகைன் என்ன நெனைப்பாங்க தெரியல, திரும்பி வந்து மறுபடியும் அவங்கள ஒரு ஹக் பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு வாட்டி ஹக் பண்ணதும் சூரியகலாவுக்கு சுத்தமா புரியாது. இவ ஃபர்ஸ்ட்டு ஏன் ஹக் பண்ணா? சரி ஃபர்ஸ்ட்டு கூட ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லியா ஹக் பண்ணியிருக்கலாம். ஆனா 2 ஸ்டெப்பு போயிட்டு, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து ஹக் பண்ணா? ஆ ஒரு வேள இருக்குமோ? ஒரு வேள இல்லையோ? அதுவா இருக்குமோ? அதுவா இல்லாம இருக்குமோ? அ எப்படி இத எடுத்துக்கிறது? ஸோ அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற "சூர்யா ரிலாக்ஸு. அது சின்ன பொண்ணு. நீ நீ தேவையே இல்லாம எதையும் யோசிக்காத. அவ் அந்த மாரிலாம் இருக்க வாய்ப்பில்ல. உனக்கு எப்படி? ஆ அ ச்சே! அதெல்லாம் இருக்காது. ஆ நிஜமா இருக்காதுல்ல? ஆஹா இருக்காது, இருக்காது. அப்புறம் ஏன் இப்படி ஃபீல் ஆகுது? வ் 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 உனக்கு புதுசா இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி யாரையும் ஒண்ணு இந்த மாரி பண்ணதில்லல்ல. அதனால அப்படிங்கிற அப் ஆனா ரொம்ப யோசிக்காத. ரிலாக்ஸ். போயிட்டு படுத்து தூங்குறியா? நாளைக்கு ஆஃபீஸ் போணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆ ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அ ஃப்ரிட்ஜில வச்சுட்டு போய் தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. தூங்க ஆரம்பிக்கும்போது அந்த நினைவுகள் நம்மள வந்து கொஞ்சமாவது டிஸ்டர்ப் பண்ணா தானே அது நினைவுகள். அதுவும் புது நினைவுகள், புது ஃபீலிங். ஆ ஸோ அவங்க படுத்துட்ருக்கும்போது அந்த தாட் அழகா அவங்களோட கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகும். அது கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போனதுனால இவங்களால சரியா தூங்கவே முடியாது. மார்னிங் ரொம்ப சீக்கிரமா ரெடியாகி எந்திரிச்சு சமையல்லாம் முடிச்சுட்டு ரெடியாகி அவங்க அம்மாக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆஸ் யூசுவல் டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, "அம்மா மார்னிங் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கப்புறம் இது அது இது மதியம் மறக்காம சாப்பிட்ரும்மா. நான் ஃபோன் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா
கிளம்பிடுவாங்க. எப்பயும் போல் அன்னைக்கு ஒரு வயலட் கலரில் ஒரு ஷார்ட் டாப்பு, ஒரு ஜீனு போட்டுக்கிட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு கையில் வாட்ச்சு, இன்னொரு கையில் ஒரு 2 வளையல் போட்டுக்கிட்டு அழகா ஒரு சின்னதாக ஒரு தோடு போட்டு அந்த 2 கத்தி மாதிரி இருக்கிற புருவத்துக்கு நடுவில் குட்டியாக ஒரு வட்ட நிறவில் குட்டியாக ஒரு பொட்டி ஒன்று வச்சுக்கிட்டு எப்பயும் போல் கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்பிட்டு வண்டிக்கிட்ட போட்டு டூ வீலரில் தானே போயிட்டுருக்காங்க. வண்டிக்கிட்ட போட்டு பேக்கெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு ஹெல்மெட்டெல்லாம் போட்டுட்டு நின்றுட்டுருப்பாங்க. நம்மளோட பானுமதி ஆஃபீஸ் காலேஜுக்கு கிளம்பிடுவாங்க. கிளம்பி ஸ்டெப்ஸில் வந்துட்டே இருப்பாங்க. இவங்க அந்த வண்டியை வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் வைக்கிறது, ஹெல்மெட் மாற்றுறது, டோர் அந்த டிக்கி ஓப்பன் பண்ணுறது, அதுக்குள்ளே வைக்க வேண்டியதெல்லாம் வைக்கிறது, இப்படி இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது அந்த பைக்கில் இருக்கிற அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியில் அவங்களோட ஃபேஸ் வந்து பானுமதிக்கு தெரியும் அவங்க பண்ணிகிட்ருக்குற. ஸோ இங்கேருந்து அவங்க பார்க்கும்போது சிம்பிளாக அழகாக ஒரு ஸ்டைல் போட்டு ஒரு கிளிப் ஒன்று போட்டு அதையெல்லாம் அவங்க அப்படியே இங்கேருந்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக இறங்கி போயிட்டுருப்பாங்க. அப்போது கீழே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத மறந்துடுவாங்க. ஸ்டெப்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சி தூக்கி காலை வைக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தது அப்பா அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அப்போ தான் டக்குன்னு நம்ம சூரியகலா திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்கள தூக்குவாங்க. என்னம்மா பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்களா கூட்டிகிட்டு போய் வண்டிக்கிட்ட ஏதாவது அடிபட்டுருச்சா உனக்கு, எங்கே எங்கே காட்டு காட்டு அப்படின்னு சொல்லி இருங்க 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 எனக்கு எந்த அடியும் படலை. ஆக்சுவலி டைம் ஆச்சு அப்படிங்கிற சீக்கிரமாக நடந்து வந்தேன்னா ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. பார்த்து வர மாட்டியாம்மா, இப்படி தான் வருவியா அப்படி சொல்லுவாங்க. பார்த்ததுனால தான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பானுமதி என்ன அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லையே, இல்லை ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. இல்லை 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 பார்க்காம தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அவனுக்கு அடி எதுவும் பண்ணலையே, கை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்து எனக்கு எதுவும் ஆகலை, ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க, ரிலாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரி இந்தா தண்ணி குடி அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகி சொல்லுவாங்க. ஆமாம் உங்களுடைய ஆஃபீஸ் எங்கே அப்படி சொல்லும்போது அந்த ஏரியா அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஏரியா உக்கடம் எக்ஸாம்பிள் உக்கடம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, அந்த விட முன்னாடி ஸ்டாப் தான் என்னோடய காலேஜ் அப்படி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி வா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹெல்மெட்டெல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் கேட்பாங்க. சீரியஸாக உனக்கு அடி எதுவும் படலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அப்படி சொல்லுவாங்க. சீரியஸா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பா சீரியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடியா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நான் அப்கமிங்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய்.